بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பேரை கூறி உங்கள் அனைவர் மீதும் குறைவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வகுப்பிலே நாங்கள் ஜகாத்தினுடைய தலைப்பில் தெரிவு செய்திருக்கக்கூடிய செய்தி தானியங்களுக்கான ஜகாத் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். அன் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அவர்கள் கூறுகிறார்கள், லைஸ ஃபீமா தூன ஹம்ஸி அவாகிம் மினல் வரிகி ஸதகத்துன். 5 ஊக்கியாக்கள் உள்ள வெள்ளிக்கு கீழே ஜகாத் வரமாட்டாது. வலைஸ ஃபீமா தூன ஹம்ஸி லூதி மினல் இபிலி ஸதகத்துன். தௌத் என்று சொல்வது குறிப்பாக 1 to 10 வரைக்குமான ஒட்டகங்களுக்கு சொல்வார்கள். அப்ப பொதுவாக 5 ஒட்டகங்களுக்கு கீழால் எந்த ஒரு ஜகாத்தும் கிடையாது. வலைஸ ஃபீமா ஹம்ஸத்தி அவ்ஸிகிம் மின தம்ரி ஸதகத்துன். பேரிச்சம்பழத்தில் 5 வசக்குகளுக்கு கீழால் ஜகாத் இல்லை. ரவாஹு முஸ்லிம். வலஹு மின் ஹதீதி அபி சயீதின் ரலியல்லாஹு அன்ஹு. இது போன்றே அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, லைஸ ஃபீமா தூன ஹம்ஸி அவ்ஸாகிம் மின் தம்ரின் வல ஹப்பின் ஸதகத்துன். பேரிச்சம்பழத்திலோ அல்லது தானியத்திலோ 5 வசக்குகளுக்கு கீழால் ஜகாத் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதே போன்று அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய செய்தியையும் நாங்கள் இதனோடு இணைத்துக் கொள்வோம். அன் சாலிம் இப்னு அப்துல்லா அன் அபீஹி அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ஃபீமா சகத்திஸ் ஸமாஉ வல் உயூனு. வானம் நீர் புகட்டியதிலும், வல் உயூனு ஊற்றுக்கண்கள் நீர் புகட்டியதிலும், அவுகான அசரியன் அல்லது தானாக நீரை உறிஞ்சியவைகளிலும், அல் உஷ்ரு 10 வழங்கப்பட வேண்டும். ஒயூன் என்று சொல்வது நீர் ஊற்றுக்களுக்கு சொல்வார்கள். அசரி அப்படி என்று சொன்னால் தானாகவே வேர்கள் நீரை உறிஞ்சிக் கொள்வது. நாம நீரை பாய்ச்சாமல் தானாக வேர் நீரை உறிஞ்சிக் கொள்வமையாக இருந்தால் அதற்கு அசரி என்று சொல்வார்கள். அதற்கான நீரை அதுவே கண்டெடுத்து கொண்டது. அசர என்று சொன்னால் ஒரு பொருளை கண்டெடுப்பதற்கு சொல்வார்கள். அப்ப அந்த மரம் அதனுடைய வேர் என்ன செய்கிறது என்றால் அதற்கான நீரை தானாகவே என்ன செய்து கொள்கிறது, எடுத்துக்கொள்கிறது, உறிஞ்சிக் கொள்கிறது. அப்ப அதனால கான அசரியன் அல்லது அசரியாக இருந்தால், இப்படி தானாக நீர் புகட்டப்பட்ட தானியங்களில் அல் உஷ்ரு 10 வழங்க வேண்டும். வஃபீமா சுகிய பின் நதஹி. நதஹ என்று சொன்னால் நீரை தெளிப்பதற்கு சொல்வார்கள். பொதுவாக நீர் பாய்ச்சுவதற்கு நதஹ என்று சொல் பாவிக்கப்படும். இப்போ வஃபீமா சுகிய பின் நதஹி, நீர் பாய்ச்சப்பட்டு வளர்க்கப்பட்ட தானியங்களில் பல வகைகளில் நிஸ்புல் உஷ்ரி 10 அரைவாசி வழங்கப்பட வேண்டும் என்கிற செய்தி புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது.
கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியில் அதாவது தானியங்களுக்கும் பழத்திற்கும் எவ்வாறு ஜகாத்து வழங்க வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீதுகளில் வந்திருக்கக்கூடிய ஒரு வாசகம் என்ன? வசக் என்று சொல்லப்படக்கூடிய வாசகம். 5 வசக்குகள் இருந்தால்தான் என்ன வழங்க வேண்டும்? தானியங்களில் ஜகாத்து வரும் அப்படி என்று இந்த செய்தியில் வந்திருக்கிறது. வசக்கா என்று சொன்னால் ஒரு கொள்ளளவை இழைத்துக் கொள்வது என்று அர்த்தம். அதாவது ஒரு அளவை சொல்லப்படுகிறது. வசக்கா என்று சொன்னால் என்ன? ஒரு அதாவது ஒரு கொள்ளளவை தன் பக்கம் சேர்த்து கொள்வது என்று அர்த்தம். அப்ப வசக் அப்படி என்று சொல்வதற்கு பொதுவாக நாங்க 4 முத்துகள் வசக் அப்படி என்று சொல்வது, அன்புள்ள சகோதரர்களே, 60 சாகுகளை குறிக்கும். ஒரு வசக் வந்து எத்தனை சாகுகள்? 60 சாகுகள். 60 ஒரு வசக் என்பது 60 சா. ஒரு சா என்பது என்ன? 4 முத்துகள். ஒரு சா என்பது என்ன? 4 முத்துகள். ஒரு சா 4 முத்துகள். அப்ப 4 தடவை சாதாரணமான ஒரு அளவுள்ள ஒருவரால் அள்ளி 4 தடவைகள் எடுத்தால் வருவது சா. பொதுவாக அறிஞர்கள் 2.6 அல்லது 2.5 கிலோ அப்படி என்று வரையறை செய்திருக்கிறார்கள். ஒரு சாவுக்கு நாங்கள் 2.6 அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அளக்கப்படுகின்ற அந்த அளவு தான். இப்போ நாங்கள் 2.5 கிலோ அப்படின்னு சொன்னாலும் 2.6 என்று நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். 2.6. அப்போ ஒரு சா 2.5 கிலோன்னு நாங்கள் பொதுவாக பேசிக்கொள்றது. ஆனால் ஒரு சாவுக்கு நாங்கள் சொல்லலாம் 2.6. ஒரு கணக்கு என்று நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இந்த பொதுவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு சா என்பது 2.6 அப்படி என்று சொன்னால் ஒரு வசக் எத்தனை சா? 60 சாகுகள். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? 2.6 வந்து எதால பெருக்க வேண்டியிருக்கிறது? 60ஆல நாங்கள் பெருக்க வேண்டும். பெருக்கினா எவ்வளவு வருகிறது? 156. 156 பாருங்க, நீங்களும் கூட்டி பாருங்களேன். 156 கிலோகிராம். அப்ப 156 கிலோகிராம் என்பது ஒரு வசக்கு. அப்ப எத்தனை வசக்குகள் இருந்தால் ஜகாத் கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது? 5. அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? 156ஐ 5ஆல நாங்க பெருக்கினோம் என்று சொன்னால் அப்ப எத்தனை கிலோகிராம் வருகிறது? 780 கிராம் வருகிறது. அப்ப கிலோகிராம் 780 கிலோகிராம் வருகிறது. ஓகே தானே? ஒரு சா என்பது எத்தனை முத்து? 4 முத்து. அப்ப 4 முத்துகளுக்கு நாங்க அன்னளவான ஒரு கணக்கை வைப்பதா இருந்தா 2.6 கிலோகிராம் அப்படின்னு எடுக்கிறோம். இப்ப ஒரு சா 2.6 கிலோ என்றால் ஒரு வசத்தை அடைவதற்கு நாங்க அதை எத்தனையால பெருக்கணும்? 60ஆல பெருக்கணும். அப்போ ஒரு வசப்பு வந்து 60ஆல நாங்க பெருக்கி பார்த்தோமையாக இருந்தால் 156 கிலோகிராம் வருகிறது. இப்ப 156 கிலோகிராம் ஒரு வசக் என்கின்ற பொழுது 5 வசக்குகள் இருந்தால் ஜகாத் என்று இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க 156ஐ நாங்க 5ஆல பெருக்கும் பொழுது மொத்தமாக எத்தனை கிலோகிராம் வருகிறது? 780 கிலோகிராம். அப்ப தானியங்களில் பழத்தில் 780 கிலோகிராம் ஒருவரிடம் இருந்தால் விளைச்சலாக அவர் பெற்றால் அப்ப அதுல அவர் என்ன வழங்க வேண்டும்? ஜகாத்து வழங்க வேண்டும். 780 தான் அதனுடைய உச்ச வரம்பு. நிசாபுடைய உச்ச வரம்பு 780 கிலோகிராம். 780 கிலோகிராமுக்கு எவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்றும் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே?
780 கிலோகிராமுக்கு எவ்வளவு நீங்க ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாக பிரிச்சு சொல்றாங்கன்னு. ஒன்று என்ன சொல்கிறார்கள், தானாக உறிஞ்சி தண்ணீரை உறிஞ்சி தானாக வளர்ந்ததாக இருந்தால் அப்ப அதுல நீங்க எத்தனை கொடுக்க வேண்டும், 10 அப்ப 780 கிலோவை நீங்க 10 டிவைட் பண்ணினால் 78. அப்போ ஒரு இடத்துல 780 கிலோகிராம் இருந்தால் அப்ப அவர் எவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டும், 78 கிலோகிராம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். 780 நாங்கள் ஒரு மட்டமாக நிசாபு அதனோட உச்ச வரம்பு 780 கிலோகிராம் இருந்தா அதை நீங்க 10 பிரிச்சா ஒரு பங்கு எவ்வளவு வரும், 78 வரும். அப்போ ஒரு வருடத்தில் 780 இருந்தால் ஒரு பங்கு 78 ஆகியதை அவர் ஜக்காத்தாக வழங்க வேண்டும். அதுக்கு எவ்வளவு கூடினாலும் அவர் பிரிக்க வேண்டியது எதால தான், 10ஆல தான். 800 இருந்தாலும் 10ஆல தான் பிரிக்கணும். 1000 கிலோகிராமா இருந்தாலும் எதாலாம் பிரிக்கணும். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிக்கிறாங்க, அல்-உஷ்ருன்னு சொல்லிட்டாங்க, 10இல் ஒரு பங்கு. தானாக வளர்ந்ததா இருந்தால், தானாக நீரை பெற்று வளர்ந்ததாக இருந்தால் அப்படி. அதே நேரம் செலவு செய்து வளர்ந்ததாக இருந்தால் கொடுக்குற அந்த பங்குல அரைவாசி கொடுங்க. அப்ப நிஸ்புல் உஷ்ரி. அப்ப லேசா நாங்க பாக்குறதா இருந்தா 78 அரைவாசி எத்தனை, 39. அப்ப நாம செலவழிச்சமா இருந்தால் 780 கிலோகிராம் ஒரு இடத்துல இருந்தா அவர் கொடுக்க வேண்டியது எவ்வளவு, 39. நாம செலவழித்து செலவா, அதாவது பராமரிப்பாளருடைய செலவின் அடிப்படையில் வளர்ந்த தானிய வகைகளாக இருந்தால் அவர் 10இல் ஒரு பங்கில் அரைவாசி. இது லேசான முறை உங்களுக்கு. அப்படி இல்லை, தானாக வளர்ந்ததாக இருந்தால் 10இல் ஒரு பங்கை நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்ப 1000 கிலோகிராம் இருந்தால் 1000 கிலோகிராம் இருந்தால் 100 தானா வளர்ந்ததாக இருந்தால். செலவு செய்து வளர்ந்ததாக இருந்தால் 50 வரும் கயிறு. இது எளிமையான ஒரு விஷயம். இதுதான் ஜகாத், தானியத்தினுடைய ஜகாத்தின்குரிய அளவாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகள், கயிறு இதை நீங்க அடிப்படையாக வைத்துக் கொண்டீங்கன்னு சொன்னால் எப்படியான தானிய வகைகளுக்கும் என்ன பார்க்க முடியும், உங்களை ஜகாத்துக்குரிய நிசாபை பார்க்க முடியும். இது முதலாவது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக, பொதுவாக தானியங்களுடைய இனங்கள் என்ற வகைகள் இருக்கின்றன. அதாவது பேரிச்சம்பழம் இருக்கிறது, அதே போன்று கோதுமை இருக்கிறது, பார்லி இருக்கிறது, அது மாதிரி ஜபீப் என்று சொன்னால் என்ன, திராட்சை பழம் காய்ந்த நிலையில் வருவது என்னது, ஜபீப். அதுக்கு நாங்கள் என்ன சொல்றது, உலர் திராட்சை. எங்களோட சாதாரண பாஷையில கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஐனப்ங்கிற பேரீச்சை உலர்த்தப்பட்டால் அது எதாக மாறுகிறது, ஜபீபாக மாறுகிறது. ஜபீப் என்று சொல்லுவாங்க அரபுல. ஹிந்தத்து, ஷாயிர். ஹிந்தத்துங்கிறது கோதுமை, ஷாயிர் பார்லி, தம்ருங்கிறது என்ன, பெரிச்சம்பழம். அதே மாதிரி ஜபீப்ங்கிறது என்னது, உலர்ந்த திராட்சை. இப்போ ஒருவர் 2 தோட்டமும் வளர்க்காரு, பேரிச்சம் தோட்டமும் வளர்க்கிறாரு, அதே மாதிரி கோதுமையும் வளர்க்கிறாரு. இப்ப நிசாபை எப்படி பார்க்க வேண்டும், ரெண்டையும் சேர்த்து பார்க்கிறதா, தனியே பார்க்கிறதா? தனியே தான் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். அப்போ ஒரு இனத்தை இன்னொரு இனத்தோடு என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இனத்துக்குள்ள என்ன இருக்கும், வகைகள் இருக்கும். பேரிச்சம்பழத்துக்குள்ளுக்கு வகைகள் இருக்கும். அன்வாஉ தமர் என்னென்ன மாதிரி உங்களுக்கு தான் தெரியுமா? சுக்கரி, வேற என்ன, அஜ்வா, அன்பர், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என்ன? என்னது, பல வகைகள். மஜ்தூல், ஹலாஸ்ன்னு ஒன்று இருக்கா, ஹலாஸ், அஜ்வா, இப்படி பல வகைகள் இருக்கு.
இதெல்லாம் என்ன ஒரு இனத்துக்குள்ள இருக்கிற வகைகள். இதை நாங்க சேர்க்கலாமா இல்லையா? ஒரு இதுல அஜுவாவும் வளர்க்குறீங்க, சுக்கரையும் வளர்க்குறீங்க என்றால் ஒரு இனத்துக்குள் உள்ள வகைகளை என்ன பண்ணலாம், சேர்த்து நிசாபை பார்க்கலாம். ஆனா கம்ஹ, அதாவது கோதுமையை நாங்க எதோட இணைக்க முடியாது, தமரோட இணைக்க முடியாது, அல்லது பார்லியோட என்ன செய்ய முடியாது, அல்லது உலர்ந்த அதாவது திராட்சையோடு இணைக்க முடியாது. இதையும் இந்த செய்தியில இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். போன கிளாஸ்ல ஒரு கேள்வி கேட்கப்படுது, தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்க்கலாமா? இனங்கள் வேறுபடுகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்யறதில்லை. இது ஜக்காத்துற பாடத்துல மிக முக்கியமான ஒரு அடிப்படை. அப்ப அந்தந்த இனத்துக்கு தனியே தான் நாங்கள் என்ன பார்க்க வேண்டும், ஜக்காத்து பார்க்க வேண்டும். நல்ல கேள்வி. சரி, வரும். அடுத்தது செலவு. என்ன, நாங்கள் செலவு செய்து வளர்த்தோமையாக இருந்தால் அப்போ அதில் நிஸ்ஃபுல் உஷூர், 10 பங்குல அரைவாசி தான் கொடுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ செலவு கொண்டு வரும்பொழுது என்ன, கரண்ட் செலவு இருக்கும், வேற என்ன செலவுகள் இருக்கும், அது இருக்கும், கூலி கொடுக்க வேண்டி இருக்கும், அதே மாதிரி பெட்ரோல் செலவுகள் இருக்கும், மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்குது, இப்படி பல, அல்லது அதுக்கு பாவிக்கக்கூடிய அந்த கருவிகள் செலவுகள் இருக்கு. இது இது ப்ராக்டிக்கலான விஷயங்கள். இப்படி ப்ராக்டிக்கலாக இவர் என்ன செய்திருந்தால், அதாவது செலவுகளை செய்திருந்தால் இஸ்லாம் அவருடைய விஷயத்தில் அந்த நிசாபை அவருக்கு கீழே இறக்குகிறது, நிஸ்பு அரைவாசியாக மாற்றுகிறது அப்படிங்கிற விஷயமும் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக இப்போ தானியத்தில் ஜகாத்து என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். அதே மாதிரி பழத்தில் என்னது ஜகாத் என்று சொல்லிவிட்டோம். அப்போ என்ன வகையான தானியங்கள், என்ன வகையான பழங்களில் நாங்கள் ஜகாத்து வழங்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தில் மிக முக்கியமான சில அடிப்படைகள் இருக்கின்றன. அது குறித்து கொண்டாலும் சிறப்பானதாக இருக்கும். முதலாவது அளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ அரிசி நாங்கள் என்ன செய்கிறோம், அளக்கிறோம். என்ன, அதில் 1 கிலோங்கிற அந்த அளவை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மிம்மா யுகாலு கைல், அதில் ஒரு அளத்தல் இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து ஒயுத்தகர், நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒயைபஸ், அதாவது உலர்த்தப்படுவதற்கு தகுதியான இருக்க வேண்டும், அதாவது உலர்த்தி பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னும் சில அறிஞர்கள் ஒமிமா யுக்தாத், அத்தியாவசிய சாப்பாடாக அது இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் ஒரு நிபந்தனையை கூட்டி சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் குறைத்து சொல்கிறார்கள். ஆனால் பொதுவாக நாங்கள் நிபந்தனைகளை ஆராய்ச்சி செய்து பார்த்தோமையா இருந்தால், முதலாவது என்னது நிபந்தனை, அளக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நீண்ட காலத்திற்கு சேமிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், உலர்த்தி பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது அத்தியாவசியமான சாப்பாடோடு சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்ப அப்படி நாங்க பார்த்தோமையா இருந்தால் என்ன மாதிரியான தானியங்கள் வரும்? அரிசி வரும், பார்லி, சோளம் வருமா? சோளம் வரும், கயிறு அளக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நீண்ட காலத்துக்கு பாதுகாக்கலாமா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஏன்னா அளத்தலுக்கே உரிய சிலது இருக்கு. இப்போ அரிசி நாங்க அளக்குற அப்படின்னு சொல்லுவோம், அளத்தலுக்கே உரிய, அதுல கிலோவை பார்த்து நிறுத்து நீண்ட காலத்திற்கு பாதுகாத்து வைக்கிற மாதிரி. அதே மாதிரி நாங்க இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பயறு வகைகளை சேர்க்கிறார்கள். அதே மாதிரி பருப்பு, பச்சை பயறு, கொண்டை கடலை போன்ற தானியங்களை நாங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே மாதிரி சீரகம், இந்த மாதிரியான வெந்தயம், கரிஞ்சீரகம், இப்படியானவைகள், இவைகளெல்லாம் என்னன்னா அளத்து நீண்ட காலத்துக்கு நாங்கள் என்ன செய்து வைக்கிறோம், பாதுகாத்து சேமித்து வைக்கிறோம். அது உணவாகவும் என்ன செய்யப்படுகிறது, உட்கொள்ளப்படுகிறது. அப்ப அப்படி இல்லாமல் இப்ப நீங்க கேட்டதுக்கு வரும் தேங்காய்.
தேங்காய் வந்து ஒரு அத்தியாவசிய உணவாக உட்கொள்ளப்படுதா? உட்கொள்ளப்படுதா? அது வந்து முன்ன தனாவும்னு சொல்லுவாங்க. தனாவும்னு சொன்னால் என்ன, ஒரு மேலதிக ஒரு சுவையூட்டிக்காக, ஒரு இதுக்காக நாங்க எடுக்கிறோம். அதே மாதிரி நீண்ட காலத்துக்கு அதை பாதுகாத்து வைக்கலாமா? அரிசி மாதிரி இல்ல, நீ அதோட இயல்பை கேட்கிறேன். இயல்புலயும் அப்படி இருக்க வேண்டும். நீங்க வேற வேற வேலைகள் செஞ்சு பாதுகாக்கிறதுங்கிறது வேற. இயல்பாவே அதை பாதுகாக்க இயலுமா? அதுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி என்ன பைத்திரும் ஆயிரும். அப்ப அதுல வந்து ஜக்காத் வருமா? அப்ப தேங்காய்க்கு என்ன இல்லை? தேங்காய்க்கு ஜக்காத் இல்லை ஆயிரும். அதே மாதிரி அப்புள், தோடம்பழம், ரம்புட்டான் இதுகளுக்கெல்லாம் ஜக்காத் இருக்குதா? ஏன் இல்லை? இந்த வரையறையை வச்சு சொல்லுங்க பாப்போம். நீண்ட காலத்துக்கு என்ன செய்யலாது? பழங்களில் வராது. பேரீச்சம்பழத்துக்கு என்ன, பேரீச்சம்பழத்தை நாங்க உலர்த்துறோம். ஏன்னா உலர்த்தி அது நீண்ட காலத்துக்கு அது இருக்கும். திராட்சை வந்து ஐனபாக இருந்தால் இயலாது. காஞ்சி அது இது கிஸ்மிஸாக வர வேண்டும். காய வைக்கிற நீண்ட காலத்துக்கு இருக்காது. நாலு நிபந்தனை சொல்லியிருக்கோம். என்ன, ஒரு நிபந்தனை மட்டும் நாங்க இது இல்லை, நாங்க நீண்ட காலத்துக்கு பாதுகாத்து அதே நேரத்தில் ஒரு உணவாகவும் அது என்ன செய்யப்படணும், அத்தியாவசிய தேவைன்னு அதுல உணரப்படணும். அப்படி பார்க்க போனா எல்லாத்துலயும் என்ன வந்துடும்? இப்ப மரக்கறியில எல்லாம் ஜக்காத்து வந்துடும். கத்தரிக்காய், வண்டிக்காய் இதுல எல்லாம் ஜக்காத்து இருக்குதா? இதுல எல்லாம் என்ன வரமாட்டா? ஏன் வராது? பாதுகாக்க முடியாது. நீண்ட காலத்துக்கு அது என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. அப்படிங்கிறதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அப்ப உங்களுக்கு எதுல ஜக்காத் எதுல ஜக்காத் இல்ல, தானிய வகைகள்ங்கிறதா நீங்க வந்து இந்த நிபந்தனைகளை மட்டும் நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் பொதுவான விதி. முதலாவது விதி என்ன? அளக்கக்கூடியதா இருக்க வேண்டும், நீண்ட காலத்திற்கு சேமித்து வைக்கக்கூடியதா இருக்க வேண்டும், உலர்த்தி பாதுகாக்கக்கூடியதா இருக்க வேண்டும், அத்தியாவசியமான. அதே நேரம் அதாவது என்ன, திரவமாக கூட இருக்கக்கூடாது. திரவம் வந்து நான் உலர்த்துற இல்லையே, இப்ப ஜெய்தூன் அந்த மாதிரி தேன் இதுல எல்லாம் ஜக்காத்து வருமா? ஜக்காத்து என்ன செய்யாது, வராது. எந்த நிபந்தனை இங்க விடுபட்டு போகுது? உலர்த்துதல்ங்கிற நிபந்தனை வந்து விடுபட்டு போகுது. எது? அது நீண்ட காலத்துக்கு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? ஆனா அதை வந்து இப்ப அத்தியாவசிய உணவா சாப்பிடலாமா? அத்தியாவசிய உணவா சோறு சாப்பிடுற மாதிரி, இப்படி உங்களோட அத்தியாவசிய நாளாந்த சாப்பாட்டுகளுக்கு நினைச்சு கொள்ற மாதிரி சைடிஷ், அதுதான் அதுல ஜக்காத்து வராது. அதான் சரியான கருத்து. ஜெய்தும் காயில ஜக்காத்து வராதுங்கிறதான். அதே மாதிரி தேன்ல ஜக்காத்து வராதுங்கிறதான் என்னது சரியான நிலைப்பாடு. அது வேற, அது வியாபார பொருட்களா மாறி. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு தானியம் இருந்தா அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமாங்கிறது தான் இப்ப நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம். வியாபார பொருளாக இருந்தால் அது வேறு தலைப்பாக வரும். அப்ப இது உங்களுக்கு விளங்கிட்டாது. அத்தியாவசிய உணவுங்கிறதையும் அத்தியாவசிய உணவுங்கிறது என்ன, அன்றாட நம்மளோட சாப்பாட்டுக்கு நாங்க சேர்த்துக்கொள்றது. அந்த காலத்துல சில அறிஞர்கள்ல நிலைப்பாடு இருக்குன்னா, அந்த நாளை தவிர வேற ஒன்றிலையும் என்ன செய்யப்படாது, ஜக்காத்து கொடுக்க கூடாதுன்னு நிபந்தனை போட்டிருக்கிறாங்க சில அறிஞர்கள். அது என்னது? ஹிந்தத்து, ஷாயிரு, அடுத்தது என்ன, ஜபீபு, தம்ரு, இந்த நாலும் தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பிரத்தியமா இருந்துச்சு. ஜக்காத்துல் ஃபித்ராவிலையும் இதுதான் இருந்துச்சு. அதனால இந்த நாளை தவிர வேறு எதிலையுமே என்ன கொடுக்க கூடாது, ஜக்காத்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ்ல என்ன சொல் வந்திருக்கு, வசக்கண்ட சொல் வந்திருக்கிறதுனால அளக்கக்கூடிய, சேமித்து வைக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடியங்கிற கருத்து இந்த ஹதீஸ்ல இருக்கிறதுனால அதையும் தாண்டி அதை கொஞ்சம் அகலப்படுத்தினாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க நிலத்திலிருந்து முளைக்கிற எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கீரையிலையும் ஜக்காத் இருக்கு, எல்லாத்துலயுமே ஜக்காத் இருக்குன்னு அதனுடைய பகுதி இன்னும் என்ன பண்ணிட்டாங்க, விசாலப்படுத்திட்டாங்க.
அப்படி நாங்கள் உரமா விசாலப்படுத்தையும் தேவையில்லை. இந்த ஹதீஸின் பரப்புக்குள் நின்று நாங்கள் என்ன இந்த செய்தியை விளங்கினால் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் நாங்கள் என்ன கொடுக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே. அடுத்ததாக எப்பொழுது ஜகாத்து வழங்க வேண்டும், தானியத்துக்கான ஜகாத்து எப்ப வழங்க வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், வஆது ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, அறுவடை செய்கின்ற நாளில் அதை கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுறான். அப்ப அறுவடை செஞ்ச நாளிலேயே கொடுக்கணுமா? கேள்வி. அப்படி இருக்கேன்னு. அப்ப அறுவடை செய்த நாளில் கொடுங்கள் என்ற அர்த்தம் ஜகாத்து கொடுப்பதற்கான தகுதியை உங்களுடைய தானியம் அடைந்து விட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சபபு காரணம் நிசாபெல்லாம் அடையுதுன்னு நாங்க அதை பார்க்கலாம், அது விஷயம். இப்ப அல்லாஹ் தஆலா அந்த நாளில் கொடுங்கள்னு சொன்ன அர்த்தம் என்ன? அந்த நாளில் உங்களுக்கு ஜகாத்துக்குரிய தகுதி அடைந்து விட்டீர்கள். அப்ப எப்ப ஜகாத்து வழங்க வேண்டும் என்றால் அதுக்காக உரமா தாமதிக்கவும் கூடாது. அப்ப என்ன சொல்லுவாங்க, அறிஞர்கள் அழகான சில ஃபிக்கு சொற்களை பாவித்திருக்கிறார்கள். உதாரணமா ஒரு சொல் பாவித்திருக்காங்க, தியாஸ் என்ற சொல் ஃபிக்குல, பாரம்பரிய ஃபிக்கு. அது என்னன்னா அந்த காலால மிதிப்பாங்க, அல்லது மாடுகளை அந்த காலால மிதிக்க வைப்பாங்க. அப்ப மிதிக்கிற பொழுது என்னது, பதரும் தானியமும் வேறு வேறாக வரும். பதரும் தானியமும் என்ன செய்யும், தனியே வரும். இப்ப எல்லாம் மிஷின் எல்லாம் என்ன செஞ்சுட்டு வந்து விட்டது. இப்ப அந்த காலம் இல்லை, என்ன அனுபவம் உள்ளவங்க இருப்பீங்க சில நேரம். அதே மாதிரி அந்த இன்னொன்று சொலகால புடைக்கிறேன்னு சொல்லுவாங்க, சொலகால ததிரியான்னு சொல்லுவார்கள். சொலகால என்ன பண்ணி புடைத்து அதோட பதறுகளை எல்லாம் வேறாக்கி ஏழைகளுக்கு வழங்குவதற்கான ஒரு தகுதி அடைகின்ற நிலைமையில் அந்த ஜகாத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வழங்க வேண்டும். அப்ப அறுவடை செஞ்சது பிறகு இந்த பதறுகளை எல்லாம் நீக்கிய பிறகு கொடுக்க வேண்டும், சுத்தப்படுத்திய பிறகு கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அதே மாதிரிதான் உலர்த்திய பிறகு கொடுக்க வேண்டும், அப்படித்தானே? இப்ப ஐநப திராட்சை பழத்தை ஜகாத் இருக்குன்னு சொல்லி போட்டு உலர்த்தாத நிலையில கொடுத்தா ஜகாத்தா நிறைவு வருமா? நிறைவு வர மாட்டாது. இதை நாங்க இந்த இடத்துல மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்றால், கொடுத்ததில் மீண்டும் கொடுக்கணுமா? இப்ப நீங்க தானியத்திற்கு ஜகாத்து கொடுத்துட்டீங்க, ஒரு தடவை நிசாபெல்லாம் கணக்கு பார்த்து ஒரு தடவை ஜகாத்து கொடுத்துட்டீங்க, திரும்பவும் கொடுக்க வேண்டுமா? வேண்டியதில்லை. என்ன காரணம்? அப்ப அதனுடைய வளர்ச்சி முடிஞ்சு, அதனுடைய வளர்ச்சி. அப்ப அறுவடை திரும்ப வரல. ஒரு பொருளுக்கு, ஒரு தானியத்துக்கு நீங்க அறுவடை செஞ்சா அது திரும்ப வருமா? வராது. ஆனா இது எந்த சட்டத்துக்கு மாற்றமானது? பணங்கள். இல்ல அப்படி வராது. தானியங்களுக்கு ஒரு தடவை தான், சரியா? இப்ப நாம என்ன மீண்டும் கொடுக்கறது இதுல வரும், நாணயங்களில் வரும். நாணயங்கள் சொத்துக்கள்ல மீண்டும் ஜக்காத்து கொடுக்கணும் நாங்க பார்த்தோம். ஆனா அதே நேரத்துல தானியங்களை பொறுத்தவரையில் மீண்டும் அதுக்கு என்ன இல்ல, ஜக்காத் இல்ல. ஒரு தடவை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதோடு உங்களோட கடமைன்னு செய்து விட்டது, முடிந்து விட்டது. அடுத்த விளைச்சல் அறுவடையெல்லாம் நீங்க திரும்ப கொடுக்க வேண்டும். இதுல வருஷம் எல்லாம் கணக்கு இல்லை. அப்ப இதுல என்ன இல்ல, வருஷம் எல்லாம் என்ன இல்ல, கணக்கு இல்லைன்னு. வருஷம் இதுலதான் நாங்க ஹதீஸ் எல்லாம் பார்த்தோம் தானே. அதுல ஒரு வருஷம் பூரணம் அடைய வேண்டும் என்ற செய்திகளை நாங்க பார்த்தோம். அடுத்த போகத்தை பத்தி நீங்க கேட்டீங்க. ஒரு போகம், இப்ப இந்த போகத்துக்கு நீங்க செய்தா இதுக்கு நீங்க ஜகாத்து கொடுப்பீங்க. திரும்ப இன்னொரு போகத்தை ஆரம்பிச்சால் அதுக்கு என்னது? அப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொரு போகத்துக்கும் தனியே தான் என்ன வரும், போகம் சொன்னா என்னது, ஒரு தடவை. ஒரு போகம் ரெண்டு. இந்த முறை நீங்க செஞ்சாது ஒரு போகம், அதுல லாபம் எல்லாம் பார்த்து ஜக்காத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க. திரும்பி பயிரெல்லாம் நட்டி எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா அது அடுத்த போகம், சரியா?
அப்போ ஒவ்வொரு போகத்துக்கும் தனியே தனியே தான் விளையம் கொள்ள வேண்டும். ஆனா சில நேரம் அந்த சீசன் சீசன் அப்படி வரும். 90 சாதாரணமா 3 மாசத்துல முடிஞ்சிடும். ஆமா. ஓகே. அதே நேரத்துல ஒரே தடவையில் நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல செஞ்சுட்டு இருந்தால் அதுக்கு அறிஞர் சொல்ற அந்த காலப்பகுதி தூரமானதாக இல்லைண்டா. ஒரே நேரத்துல நீங்க ஒரு நிலத்துல பயிர் செய்றீங்க, இன்னொரு நிலத்திலையும் பயிர் செய்றீங்கன்னா அப்ப என்ன செய்யுது, அதை மொத்தமாக பாருங்க. ஏன்னா காலப்பகுதி கிட்ட கிட்ட இருக்குது. ஒரு போகம் செய்யும் பொழுதே நீங்க இன்னொன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த காலம் நெருக்கமாக இருந்தால் அதுக்கு மொத்தமாக பார்த்து என்ன கொடுக்கணும், ஜக்காத் வரணும். அப்படி இல்லை இடவழி வருகிறது என்றால் தனியே தனியே தான் நாங்கள் என்ன கொடுக்க வேண்டும், ஜக்காத் என்பது வரும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றா, இப்ப பொதுவாக வயல் செய்கிறாக்கள் வயலை செஞ்ச உடனே முகவர்கள் வந்துருவாங்க என்ன வாங்குறதுக்கு, நெல்லை வாங்குறதுக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அப்ப புதுவு சலாஹ் சொன்னால என்ன, நன்கு பழுத்து தேறி ஜக்காத்து கொடுக்கின்ற அந்த நிலைமையை அடைந்திருக்கிற நிலைமையில ஒரு ஜக்காத்து கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு இடையில அதுல பதரெல்லாம் நீக்கல, ஒன்றுமே செய்யல, நெல் அந்த அதனுடைய தோலோட தான் இருக்குது, சும்புலாவோட தான் இருக்குது. அப்ப அந்த நிலைமையில நீங்க என்ன செய்ய போறீங்க, விற்கையும் போறீங்க. இப்ப அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா? விற்கிறதால ஜக்காத்து இல்லாம போய் திரும்ப ஏன் நீங்க ஜக்காத்துடைய நிசாபை அடைஞ்சிட்டீங்க. நிசாபை அடைஞ்சா கட்டாயம் என்ன கொடுக்கணும், ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். ஆனா இப்ப நீங்க ஒன்றுமே வேறாக்கல்ல, தஸ்வியா பண்ணவில்லை, சுத்திகரிப்பு செய்யல, அப்படியே விற்க போறீங்க. இப்ப எப்படி ஜக்காத்து கொடுக்குற? இப்ப எப்படி ஜக்காத்து கொடுப்பது அப்படின்னு சொன்னால், இப்ப நாங்க தோல்கள் எல்லாம் நீக்கி போட்டு பார்த்துத்தானே வசக்கு கணக்கு பார்த்தோம். வசக்கு கணக்கு பார்த்தா எத்தனை வந்துச்சு, 780. இப்ப தோலோட சேர்ந்து இருக்குது. அப்ப நாங்க 780 டபுள் ஆக்கணும். அப்ப 750 டபுள் ஆக்கினா எத்தனை வரும், 1000 சரி. அது வார கணக்குல நீங்க 10 பிரிச்சு ஒரு பங்கை கொடுங்க, கொடுத்துட்டு வில்லுங்க. விளங்கிட்டானு இது டபுள் ஆக்கணும். ஏன்னா அதுல அளவை நாங்க பார்க்கணுமே. அப்ப அதால அறிஞர் என்ன சொன்னாங்க என்றால், 780 நீங்க 2ஆக பெருக்கி வார அந்த அமௌண்ட்ல 10 பிரிச்சு என்ன கொடுங்க, ஒரு பகுதியை ஜக்காத்துடைய அளவாக வேறாக்கம் செய்து கொள்ளுங்கள், வேறுபடுத்துங்க, அதுக்கு பிறகு கொடுங்க. அப்படி இல்லாமல் நீங்க கணக்கெல்லாம் பார்க்காம கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் தானியத்துக்கு தானியத்திலே இருந்துதான் என்ன கொடுக்க வேண்டும். நாங்க அதுல பெருமதி காசை கொண்டு போய் என்ன பண்ண முடியாது. நீங்க வித்துட்டீங்கன்னா அந்த பொருள் போய் விட்டது, அந்த தானியம் கூட கையை விட்டு போயிட்டு போன பிறகு நீங்க எதுல இருந்து ஜக்காத்து கொடுப்பீங்க? அப்ப காசை தான் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஆனா அது அவ்வளவு ஏற்றமானது இல்லை. தானியம்னா அதுல இருந்தே தான் நம்ம என்ன கொடுக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறது. இதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அதுதான் இப்ப சொல்ல போறோம், அதான் கடைசியா நாங்க பேசுறோம். ஒரு ஓர்டர்ல வரத நீங்க அடுத்தது என்னென்றால், இப்ப நாங்க அதாவது நிறைய செலவழிச்சிருப்போம் என்ன. இப்ப சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஒரு சில அறிஞர்கள், பெரும்பான்மையான அறிஞர்கள் உங்களோட கூலியையும் நீங்க இதுல கழிங்கன்னு சொல்றாங்க. உங்களோட கூலியையும் எதுல கழிச்சு, வார நிசாபுல கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த ஆதாரத்தையும் எங்களால் காண முடியவில்லை. இப்ப உதாரணமாக, இப்ப இவருக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவு போயிருக்கிறேன்னு வைத்துக்கொள்வோம். அந்த நிசாபுல 20,000 ரூபாவுக்குரிய தானியத்தை கழிச்சிட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க. விளங்குது என்னது? ஆனா அதற்கு நேரடியாக குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ஆதாரத்தை காண முடியவில்லை. ஏன்னா அதுக்குத்தான் ஏற்கனவே உஷ்ரு நிஸ்புல் உஷ்ருன்றது சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கு,
நீங்களாக செலவழித்ததாக இருந்தா நிஸ்புல் உஷுரு, நீங்க செலவழிக்காததாக இருந்தா என்னது உஷுருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் மிக பேணுதல், நாங்க செலவழிச்சிருந்தாலும் எவ்வளவு செலவழி போயிருந்தாலும் வாரத்துல கணக்கு பார்த்து கொடுப்பது தான். அதுலேயும் போயிட்டு நாங்க என்னது இவ்வளவு எல்லாம் நான் கணக்கு பார்த்திருக்கேன் செலவாயிருக்குதுன்னு சொல்லி வந்த நிசாபிலையும் கழித்து கொடுப்பது அவ்வளவு பேணுதலாக இல்லை என்கிற கருத்தை தான் பெரும்பான்மையான அறிஞர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்ப இதுவரைக்கும் நாங்கள் எதை பார்த்திருக்கிறோம்? தானியங்களுக்குரிய ஜக்காத்தை பார்த்து. இது நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதி, ஒவ்வொரு காய்தா, அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதி நீங்க தொகுத்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் முடிகிற பொழுது பெரிய தொகுப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முடியுமானவரை குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஹைர். இதோட முடிச்சுக்கொள்வோம். இந்த சரியா 8:30 முடிக்க சொன்னார் ஷேக், அதை முடிச்சுக்கொள்வோம். தேங்காய்க்கு இல்லை.